ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான சீரக சம்பா வெண்பொங்கல் தான். யூஸ்வலாகவே சீரக சம்பாவில் பிரியாணி தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம வெண்பொங்கல் பண்ணலாம் வாங்க. பொங்கல் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சிடலாம். நான் இப்போ 1.5 படி சீரக சம்பாவும் 1/2 படி பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக பச்சரிசியில் பொங்கல் பண்ணும்போது பருப்பு பாதிக்கு பாதி போடுவோம். இப்போது இவ்வளோ பருப்பு இருந்தாலே போதும், பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். அரிசியும் பருப்பும் 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் கழுவி ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1 படி அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி அந்த அளவில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குக்கர் மூடி விசில் வச்சிடலாம். 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வரணும். அப்போ தான் அரிசியும் பருப்பும் குழஞ்சி நல்லா வெந்து வரும். பொங்கல் தாளிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொத்தமல்லி, இஞ்சி, சீரகம், குருமிளகு, கறிவேப்பிலை, 5 பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், முந்திரி, அப்புறம் சட்னி அரைக்க தேங்காயும் பொட்டுக்கடலையும். குக்கர் இப்போ விசில் வந்துருச்சு. வாங்க இப்போ சட்னி தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் கருவேப்பிலையும் வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள். அவ்வளோதான். இப்போ தாளிப்பை சட்னியில் கொட்டிடலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பொங்கல் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அரிசியும் பருப்பும் நல்லா ஒன்றா வந்து அழகாக வந்திருக்கு. இப்போ பொங்கலுக்கு தாளிச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு வாணலியில் 4 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடானதும் சீரகம், குருமிளகு, அப்புறம் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி லைட்டாக கலர் மாதிரி ஸ்டார்ட் ஆனதும் இஞ்சி, பச்சை மிளகாய், அப்புறம் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள். தாளிச்சு பொருளெல்லாம் பொங்கலில் கொட்டிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கிளறிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சீரக சம்பா அரிசி வெண்பொங்கல் ரெடி. வெண்பொங்கலுக்கு அட்டகாசமான காம்போ இந்த தேங்காய் சட்னி தான். கூட சாம்பாரும் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அது கூட ஒரு உளுந்த வடையும் இருந்தா அடடா அப்படி இருக்கும். மேலே கொஞ்சம் போல் நெய் விட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். பார்த்துட்ருக்க மக்களே, நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி சீரக சம்பா அரிசியில் வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு உங்கள் தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye. Have a great day guys.